ரெண்டு பேரும் ஊந்து கும்பிட கூடாது, மூணாவது ஆளு. ரெண்டு பேர் பேலன்ஸ் இருக்காங்க. ரெண்டு பேர் வாங்க, 5 பேர் வாங்க. ஏன்னா ஒரு மாசம் லீவு போட்டாங்க. மழை ஈரம் வேற இருக்கு தர. ஆமா, கும்பிடுங்க நல்லபடியா. இன்னைக்கு ரத்தம் ஓடணும். பயமா இருக்கு, விட்டுருங்க. 10 லட்சம் ரூபாய் பயமா இருக்கு, விட்டுருங்க. 1 கோடி தரங்க, 1 கோடி தரங்க. சரி, சூடா இருக்கிறாங்க. கடையில் வந்து ரேட் கம்மி, அவனு வந்து செக்கே நல்லது. தப்பாய் அலசி கீதா ஜாமா அவனுக்கு அது ஏழக்கிழமை சாரி பிரெட் பொரிக்க பாத்திரம், பிரெட் பொரிக்க எண்ணெய். பால் காய்ச்ச பாத்திரம், பசுமாட்டு பால். பிரெட் கட் பண்ணி ரெடியா இருக்கு. என்ன சூடாக ரெடியா இருக்கு. பிரெட் எண்ணெயில பொரிச்சிக்கலாம். என்ன சூடா இருக்கு. பிரெட் இல்ல சீக்கிரம் இதாயிடும். கறிக்குது. அழிட்டு வரு. அந்த சைடு அது அமைய போகுது. அது கொண்டு ஒரு குணமா எடுத்து வச்சு என்ன பண்றது. திருப்பி போடுவோம். கம்மியாக போட்டுனால சொன்னால் கேட்க அளவுக்கு இருக்கு. என்ன பிரச்சனை இல்லை.
பிரச்சனை இல்லை, அந்த கலர் தெரியும். சார் இது என்ன ப்ராசஸ் பண்ணுறது? அது என்ன கரெக்டா இப்ப அள்ளி போட்டா நல்லா இருக்கும். மணி 4. பொங்கல் யாரு அவங்க வச்சிருந்தாரா? இதுல என்ன வச்சு போட இருக்கிறாங்க. அங்கே தாளிச்சுக்குமா? பிரெட் அல்வாவுக்கு முந்திரி திராட்சை பொரிக்கிறதுக்கு சுத்தமான பசு மட்டும் நெய் ஊத்திக்கலாம். அடுத்தது முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை, ஏலக்காவை அம்மியில நுணுக்கிக்கலாம். ஏலக்காய் நல்லா பொடியாகிறதுக்காக சர்க்கரை சேர்த்து நல்லா நுணுக்கிக்கலாம். பிரெட் வெட்டி பொரிச்சு ரெடியா இருக்கு, பால் காய்ச்சி ரெடியா இருக்கு, சக்கரை ரெடியா இருக்கு, முந்திரி திராட்சை பொரிச்சு ரெடியா இருக்கு. சமைக்க நாங்க ரெடியா இருக்கோம். இப்ப பிரெட் அல்வா செஞ்சுக்கலாம். பொரிச்ச பிரெட் பால்ல சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்துக்கலாம். உதிரி பால்கோவா சேர்த்துக்கலாம். பொரிச்ச முந்திரி திராட்சை, அம்மியில நுணுக்குற ஏலக்காய் தூள், எல்லாருக்கும் பிடிச்ச நாவில் எச்சுர வைக்கிற பிரெட் அல்வா ரெடி. சுவையான பார்த்தாலே எச்சுர வைக்கிற நம்ம கல்யாண பிரெட் அல்வா அருமையா ரெடியா இருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாமா? சாப்பிட்டு பார்க்கலாமே. பார்க்கும்போது செம்மையா இருக்கு. அப்படிங்க பாருங்க, இப்படி வலிக்கிட்டு ஓடுது பாருங்க. அல்வானாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருது திருநெல்வேலி அல்வா தான். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பாம்பே அல்வா செஞ்சோம், அது வேற லெவல்ல டேஸ்ட் இருந்தது. ஆனா இன்னைக்கு செஞ்ச பிரெட் அல்வா செம சுவையா இருக்குங்க. இப்பதான் தெரியுது ஏன் கல்யாணத்துல வந்து அந்த அல்வா செய்யறாங்கன்னு. அவ்வளவு ஒரு ருசியா இருக்கு. பிரெட்னாலே எல்லாருமே சாப்பிடுவாங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க முதல் கொண்டு பெரியவங்க இருந்து எல்லாருமே
சாப்பிடுவாங்க, நிறைய ரெசிபி கூட செய்வாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு அல்வா செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து பெரியவங்க யாருமே வேண்டாம்னு சொல்லவே மாட்டாங்க. அவ்வளவு சூப்பரா ஈஸியா கொஞ்ச நேரத்துல செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளவு அருமையா வந்திருக்குங்க. அப்படியே வாயில போட்டுங்கன்னா அவ்வளவு அழகா கரைஞ்சு சூப்பர் டேஸ்ட். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் சூப்பருங்க. உங்க வீட்டுல கல்யாணம் காரியம் ஏதாவது விசேஷம் இருந்தா சொல்லுங்க, நாங்க வந்து சமைச்சு கொடுக்குறோம். செம்மையா இருக்குதுங்க. கல்யாண வீட்டுல வந்து பிரெட் அல்வா நான் சாப்பிட்டுருக்குங்க. ஆனா இது செய்யறது வந்து கஷ்டம்னு நினைச்சேன். ஆனா இது செய்யறது வந்து ஈஸியாவும் இருக்கு, சுவையாவும் இருக்குங்க. உங்க வீட்டுல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பிரெட் அல்வா மட்டும் சுவையா இல்லைங்க, நெய் முந்திரி பருப்பு பண்ணதுனால இன்னும் சுவையா இருக்குங்க. நாங்களே செஞ்ச பார்க்கவே பளபளப்பாவும் செம டேஸ்டாவும் இருக்கிற பிரெட் அல்வா சூப்பர் சூப்பர்.